மிதுன ராசி அப்படின்னாவே நினைத்ததை உடனே செயல்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு, ஒரு வேகம், ஒரு சுறுசுறுப்பு உள்ள ஒரு அருமையான ராசி தான் இந்த மிதுன ராசி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே ஆளக்கூடிய கிரகமே பார்த்தீங்கன்னா புதன் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு புத்திசாலித்தனம், நல்ல ஒரு புத்தி கூர்மை இதெல்லாம் நிறைந்தவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய ராசி சின்னம் பார்த்தீங்கன்னா இரட்டையர்கள் அப்படிங்கிறதுனால இவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 2 தொழில் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஜாப்லாம் செய்யக்கூடியவங்க பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசி என்பர்களாக இருப்பாங்க. எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு திறமை பெற்றவங்க தான் இந்த மிதுன ராசி என்பர்கள். அதிகமாக பார்த்திங்கன்னா யார் கையும் நம்பி நான் இருக்கக்கூடாது, என்னுடைய சுய முயற்சியின் மூலிமா நான் முன்னுக்கு வரணும் அப்படின்னு சுயமாக உழைச்சி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள். பொதுவாக பார்த்திங்கன்னா இவங்க பாரம்பரிய சொத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. இவங்களா உழைச்சி ஒரு நிலமோ ஒரு வீடோ ஒரு வாடகை வீட்லேயோ இருக்கிறவங்களா இருந்தால் கூட பார்த்திங்கன்னா தன்னுடைய உழைப்பு மூலிமா முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக தான் பெரும்பாலும் இந்த மிதுன ராசி என்பர்கள் இருப்பாங்க. நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மிதுன ராசி என்பர்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுன ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய ரிலேஷன் வகையில் அல்லது உறவுகள் வகையில் யாராவது மிதுன ராசி என்பர்கள் இருக்காங்க அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது இருக்காங்கன்னா கூட இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற 7 நாட்களில் கட்டாயம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் நிகழும். அது என்ன மாற்றம், சாதகமான மாற்றமா பாதகமான மாற்றமா அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் ராசியிலேயே அமர்ந்து குரு தனஸ்தானத்தில் அமர்ந்து லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இது ஒரு நல்ல அருமையான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். நல்ல பலன்கள்லாம் பெற்றுத்தரக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு தான். எந்த காரியம்லாம் தடைபட்டு நின்றுச்சோ அந்த காரியம் எல்லாமே ஒவ்வொன்றா நடக்கக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இந்த காலகட்டத்தில் எந்த காரியத்தை கையில் எடுத்திங்கனாலும், ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ கூட இந்த காலகட்டத்தில் சின்னதாக முதலீடு போட்டு தொடங்குனீங்கனாலும் கூட அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கெல்லாம் வாக்குறுதி கொடுத்துருப்பீங்க. அந்த வாக்குறுதியை கடந்த சில நாட்களாகவே போராடிட்டு இருப்பீங்க. நம்ம வாக்கு கொடுத்துட்டோம் எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக போராடிட்டு இருந்திருப்பீங்க. அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அமையும். அதனால் சொல்ல இந்த காலகட்டத்தில் காப்பாற்ற போகிறாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் என்னடா எவ்வளோ உழைப்பு போட்டாலும் அதில் வருமானமே கிடைக்கல, இதை பேசாமல் விட்டுறலாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோய்வு நிலைக்கு கடந்த சில வாரமாக நீங்கள் வந்திருப்பீங்க. இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுவீங்க, அதே தொழிலை கையில் எடுப்பீங்க. எப்படியாவது இதில் சாதிச்சே ஆகணும், எப்படி இதில் வருமானம் கிடைக்காம போயிடுது அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிலையே மீண்டும் கையில் எடுப்பீங்க. நல்ல ஒரு சாதனை படைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசிக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் துணிந்து இறங்குற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே ஒரே வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா இவங்க நல்ல டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. எப்பவுமே துணிவு தான் துணை, நம்ம துணிவாக இறங்குற காரியங்கள் வெற்றியாக அமையும் அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி இந்த மிதுன ராசி என்பவர்கள் சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கிளைண்ட் கூட இப்படி தான் அடிக்கடி சொல்லுவார். நீங்களும் அந்த மாதிரி தான் சொல்கிறீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஏன்னா எப்பவுமே துணிச்சலாக இவங்க இறங்குற காரியங்கள் இவங்களுக்கு வெற்றியாக அமையும். அதே நேரத்தில் எதிர்காலத்தை பற்றி ஒரு விதமான பய உணர்வு இவங்களுக்கு எப்பவுமே அதிகமாக இருக்காது. ஏன்னா எதிர்காலத்திற்காக அதிக திட்டமிடுதல் அப்படிங்கிறது மிதுன ராசி என்பவர்களுக்கு அதிகம் இருக்காது. இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கோம் அதை பற்றி தான் அதிகமாக யோசிப்பாங்க. எப்பவுமே ஒரு சுதந்திரமாக இருக்கணும், யாரும் நம்மளை அதிகாரம் பண்ணக்கூடாது, சுதந்திரமாக முடிவெடுக்கணும், சுதந்திரமாக எல்லா விஷயத்திலையும் ஈடுபடணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிற உறவுகள் பார்த்திங்கன்னா இவங்களை சுதந்திரமாக இயங்கவே விடாது. ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் சுதந்திரமாக இயங்கிறதுக்கான வாய்ப்புகள் அமையும். ரொம்ப ஒரு ஃப்ரீடம் பர்சனாக நீங்கள் வர போகிறீங்க. ஏன்னா இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் அந்த மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இறங்குற காரியமும் உங்களுக்கு சக்ஸஸ் அமையும். ஏன்னா உங்களுடைய மைண்ட் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும். ஏன்னா புத்திக்காரங்கன்னு ரொம்ப தெளிவாக திட்டமிடுதலை உங்களுக்கு கொடுப்பார். மனதில் ஒரு விதமான குழப்பங்களும் ஒரு விதமான நிறைய பிரச்சனைகளும் மனதுக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ஒரு முடிவு எடுக்கும்போது அது உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமாகவும் கொஞ்சம் சாதகம் இல்லாத ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்தும். இந்த காலகட்டத்தில் மனநிலை ரொம்ப தெளிவாக இருக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற காரியங்களும் உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பாக நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு
என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். புதுசாக இந்த காலகட்டத்தில் ஒரு தொழிலோ ஒரு வியாபாரமோ தொடங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாகும். ஏன்னா உங்களுடைய ராசியில் கேதுவோடைய பார்வை இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் முயற்சி அதிகமாக போடுவீங்க. அதற்கான பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா வெற்றி தரக்கூடிய இடத்துல தான் கேது இருக்கிறார். அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக பெண்கள் மூலிமா ஏதாவது ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அது தோழிகளாக இருக்கலாம், உறவுகளாக இருக்கலாம், உடன் பிறந்த சகோதரர்களாக இருக்கலாம். அவங்க மூலிமா ஏதாவது ஒரு நன்மை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி பாடல், எழுத்து இந்த மாதிரி தொழில் சார்ந்து இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மேடை பேச்சாளர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரம், உங்களுக்குன்னு ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நீங்கள் எக்ஸ்ட்ரா திட்டமிடுதலை அதிகப்படுத்துவீங்க. அதன் மூலிமா உங்களுடைய திறமையை அதிகமாகவும் உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகமாகவும் துணிந்து ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்குவீங்க. அதனால் நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம் இந்த மிதுன ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் பேச்சு அப்படிங்கிறது சரளமாக பேசுவீங்க. பொதுவாகவே நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சரளமாக பேசக்கூடிய ஒரு அருமையான திறன் படைத்தவங்க தான். ஆனால் இந்த காலகட்டத்தில் இன்னும் சரளமாக பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சக்ஸஸ் அமையும். குறிப்பாக அந்த கம்யூனிகேஷன் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அந்த மிதுன ராசி என்பவர்களாக நீங்கள் எந்த விஷயத்துக்காக போராடுறீங்களோ அது சக்ஸஸாக அமையும். பேசிய பல காரியங்கள் சக்ஸஸாக அமைய போகுது இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சாற்றல் அந்த மாதிரி இருக்கும். அதனால் நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதன் மூலிமா நல்ல ஒரு மேன்மையை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சில் ஒரு வசீகரம் இருக்கும். அந்த வசீகரம் இருக்கிறதுனால நிறைய வாடிக்கையாளர்கள் வருவாங்க. அதே மாதிரி ஒரு தொழிலில் ஒப்பந்தம் போடணுன்னா கூட இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சாற்றல் சிறப்பாக இருக்கிறதுனால புதிய ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்தாகக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். 3ஆம் அதிபதி சூரியனும் 12ல் மறைவு பெற்று இருக்கிறதுனால அரசியல் சார்ந்து இருக்கக்கூடிய மிதுன ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப யோகமான காலகட்டமாக இருக்குது. பணிபுரிகிற இடத்துல நிறைய நன்மைகள் கிடைக்கும். மேலதிகாரிகளுடைய அன்பு ஆதரவு கிடைக்கும். தொண்டர்களும் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சோதனைவே பார்த்து பார்த்து டயர்டாகி போயிருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் சாதனை படைக்க போகிறீங்க. எதற்கும் அஞ்ச மாட்டீங்க. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒவ்வொன்றா நிறைவேறும். துணிச்சலாக நீங்கள் இறங்குவீங்க. அதனாலேயே என்னமோ நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தை இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே குடும்பத்திற்காக ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அதேமாதிரி குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் இந்த காலகட்டத்தில் வரும். குறிப்பாக உறவுகளால் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால அவரும் மறைவு இடத்துல அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டத்தில் 6ஆம் பார்வையால் பார்வையிடுவது இந்த தீராத கடன் பிரச்சனையில் இந்த காலகட்டத்தில் தீர்றதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். குறிப்பாக வங்கியில் கடன் வாங்கிட்டு அதை கட்ட முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த நம்மளுடைய மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அந்த கடனெல்லாம் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சக்ஸஸாக அமையும். அஷ்டமஸ்தானத்தில் பார்வை இருக்கிறதுனால நீண்ட நாட்களில் எந்த ஒரு காரியம் நிலுவையிலேயே இருந்து அது வெற்றியாகாமல் அப்படியே தள்ளி போயிட்டே இருந்ததோ வருகின்ற நாட்களில் அந்த வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு நம்மளுடைய மிதுன ராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் உங்களுக்கு சக்ஸஸாகவே அமையாது, சாதகமாகவும் அமையாது அப்படின்னு சொன்ன ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. செய்யாத பிரச்சனைக்காக ஒரு சிலர்லாம் பழி சொல்லுக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலை கடந்த சில ஆண்டுகளாக ஏற்பட்டிருக்கும். அந்த பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரியாகும். நீங்கள் செய்யாத ஒரு குற்றத்துக்கு பொறுப்பேற்றுக்கிட்டீங்க, பொறுப்பேற்றுக்கிட்டு கெட்ட பேர் வாங்கினீங்க இல்லையா, அந்த இடத்துலையே நீங்கள் செய்யாத ஒரு தவறு அப்படின்னு நல்ல பேர் வாங்கிறதுக்கான ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். யார் அந்த தவறை செஞ்சாங்களோ அவங்களே அந்த பழி சொல்ல ஏற்றுக்குவாங்க. அந்த அளவுக்கு கிரக அமைப்புகள் நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். சக உறவுகள் மத்தியிலையும் சமுதாயத்தின் மத்தியிலும் நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு இந்த மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். தொழில் ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால அங்கு சனி பகவானும்
அமர்ந்திருக்கிறதுனால இந்த காலகட்டம் இந்த தொழில் ஸ்தானத்தில் குரு பகவானும் சனி பகவானும் இணையும் போது நம்மளுடைய மிதுன ராசி என்பவர்கள் இந்த காலகட்டத்தில் எந்த தொழில் செஞ்சிங்கனாலும் அந்த தொழில் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கும். எந்த ஒரு காரியத்தில் நீங்கள் ஈடுபட்டாலும் அது வியாபாரமாகட்டும், தொழிலாகட்டும், வேலை செய்கிற இடமாகட்டும், உங்களுக்குன்னு நல்ல ஒரு பெயர், நல்ல ஒரு பாராட்டு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகமான கிரக அமைப்பு. இந்த காலகட்டத்தில் சின்னதாக முதலீடு போட்டு ஒரு தொழில் தொடங்குனீங்கன்னா கூட நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு மிதுன ராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக அரசியலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வோ, ஊதிய உயர்வோ, சம்பள உயர்வோ இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பாதிப்புகள் வரதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. பேசும்போது சில காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அதே மாதிரி உறவுங்கிட்ட பேசும்போது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடைஞ்சல்கள் வரதுக்கான சூழ்நிலை இருக்குது. ஏன்னா 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால எதிர்பாராமல் சின்ன சின்ன செலவுகளும் கூடவே வரும். அதனால் கொஞ்சம் கவனமாக திட்டமிட்டு செயல்பட்டிங்கன்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. குடும்ப தேவையெல்லாம் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொன்றா நிறைவேற்றுவீங்க. ரொம்ப நாளாக அது வாங்கணும் இது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களே அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றக்கூடிய யோகம் இருக்குது. யார் உங்களை உதாசீனப்படுத்தினாங்களோ அவங்களே இந்த காலகட்டத்தில் உங்ககிட்ட நட்பு பாராட்டுவாங்க. அந்த அளவுக்கு யோகமான கிரக அமைப்பு அந்த மிதுனராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். குடும்ப நலனுக்காக ஒரு சில காரியங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க. அது பார்த்திங்கன்னா மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். மற்றவங்க மத்தியில் உங்களுக்குன்னு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப நாளாக நிறைவேற்ற முடியாமல் ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா, அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் நிறைவேற்றுவீங்க. உங்களுடைய பேச்சாற்றல் மூலியமாகவே அதை நிறைவேற்றுவீங்க. அது உங்களுக்கு மற்றவங்க மத்தியில் நல்ல ஒரு பாராட்டை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு ஊரில் கோயில் அல்லது திருவிழா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதில் இந்த மிதுனராசி என்பவர்கள் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்து நல்ல ஒரு பாராட்டு பெறத்துக்கான அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பாரம்பரியமாக ஒரு சில விஷயங்கள்லாம் அந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்வீங்க. அது மற்றவங்க மத்தியில் நல்ல பேரை பெற்றுத்தரும் அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் இறங்குறதா இருந்தாலும் உங்களுடைய குடும்ப உறவுங்கிட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு இறங்குங்க. நல்ல சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் தென்மேற்கு திசையிலேருந்து ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. அந்த திசையிலிருந்து ஒரு சாதகமான பலன் கிடைக்க போகுது. கிழக்கு பக்கமாக இருந்து ஒரு நல்ல விஷயம் வரப்போகுது. சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடுங்க. அதே மாதிரி ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.